இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2023ஆம் ஆண்டை நிறைவு செய்து 2024ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிற இந்த நள்ளிரவு நேரம், இயேசுவினுடைய நள்ளிரவு பிறப்பு ஆட்டு இடையர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக அமைந்தது. அந்த ஆட்டு இடையர்கள் மகிழ்ச்சியோடு ஆடி பாடிக்கொண்டு குழந்தை இயேசுவை சந்திக்க போன இந்த நாளில் திருச்சபையும் அகமகிழ்ந்து இந்த நள்ளிரவு நேரத்திலே 3 பெரும் நிகழ்வுகளை நினைத்து நன்றி சொல்லுகிறது. முதலில் புதிய ஆண்டை தொடங்குகிற ஜனவரி மாதத்தினுடைய முதல் நாளில் அன்னை கன்னிமரியாள் கடவுளுடைய தாய் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் விழாவை திருச்சபை நினைவு கூர்ந்து
கன்னிமரியாளின் பாதங்களில் திருச்சபையை ஒப்பு கொடுத்து, ஒரு குடும்பத்தின் தலைவி அந்த குடும்பத்தை சுமக்கும் தூணாக இருப்பது போல, இந்த திரு அவைக்கு மட்டுமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிற கன்னி மரியாள் அவருடைய திருப்பாதத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து, இந்த ஆண்டை ஒப்பு கொடுத்து தொடங்குகிற மாபெரும் அன்னை மரியாளின் பெருநாள். இரண்டாவதாக, இயேசு ஆண்டவர் குழந்தை இயேசுவாக இருக்கிற பொழுது அவருடைய பெற்றோர் புனித யோசேப்பும் மரியாளும் கோவிலுக்கு எடுத்து சென்று தாயின் வயிற்றில் இருக்கும்போதே இக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொன்ன பிறந்த 8ஆம் நாளில் இயேசுவுக்கு இயேசு என்கிற பெயரை கொடுத்த நாள். மூன்றாவதாக, நாம் மகிழ்ச்சியோடு தொடங்க போகிற புத்தாண்டு தினம். இந்த 3 பெரும் நிகழ்வுகளை ஒன்று சேர்த்து இந்த நள்ளிரவு நேரத்தில் கடவுளுடைய ஆசிரை தேடி வந்திருக்கிறோம். கடந்து வந்த பயணங்கள் இனிமையானதாகவும் கசப்பானதாகவும் இருந்தாலும், மீண்டும் ஒரு முறை புதிய ஆண்டு புதிய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் கடந்து செல்வதற்கு இந்த இரவை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது அது நம் வாழ்வின் ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது புதிய ஆண்டு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்கப் போகிற நாம் இதுவரை நற்கரணி ஆண்டவருக்கு முன்னால் நன்றி சொல்லி கொண்டிருந்தோம். நன்றி உணர்வோடு இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கப் போகும் நேரத்தில் நம் உள்ளத்து இல்லத்து குடும்பத்து எண்ணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கல்வாரி திருப்பலியிலே கடவுளுடைய ஆசிரை வேண்டி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மற்றும் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த புதிய ஆண்டில் எந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவர்களோ அந்த நோக்கத்திற்காக நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களும் இந்த திருப்பலியிலே உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடந்து வந்த நேரங்களில் சில நிமிடங்களில் நாம் யோசித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு நிறைவுறுகிற நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை முதலிலே நினைவு கூறுவோம். நம் குடும்பத்திலே புதிய ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், நாம் ஒரு புதிய வீடை கட்டியிருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே திருமணம் நடந்திருக்கலாம், நமது குடும்பத்திலே நமது பிள்ளைகள் ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை பெற்றிருக்கலாம். அருட்சாதனங்கள் வழியாக நமது பிள்ளைகள் கடவுளுடைய ஆசிரை நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக நாம் நன்றி சொல்வோம். நமது வீடுகளிலே இறப்புகள் ஏற்பட்டிருக்கும். நமது அன்புக்குரிய பெற்றோர்களோ பிள்ளைகளோ நம்மை விட்டு இந்த ஆண்டிலே கடந்து போயிருப்பார்கள். அவர்கள் நம்மோடு வாழ்ந்தபோது நமக்கு நிறைய அன்பை கொடுத்திருப்பார்கள், வாழ்வதற்கு வழியை சுட்டி காட்டியிருப்பார்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அவர்கள் விண்ணகத்திலே கடவுளுடைய மாட்சியை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பது நமது நம்பிக்கை. ஆனால் கடவுள் இந்த உலகத்திலே அவர்களை வாழ வைத்த போது அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். நாம் செய்யக்கூடிய தொழில் வழியாக
நாம் சந்திக்கும் நண்பர்கள் வழியாக எத்தனையோ அறிவுரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீ போன பாதை தவறு, நீ இப்படி போ என்று பலர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆசிரியர் பணி செய்கின்றவர்கள் பலர் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கடவுள் நம்மிடம் ஒப்படைத்திருப்பார். அரசியலிலே நாம் இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு சமூகத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து ஒரு தாய் தந்தை என்கிற ஒரு குடும்பத்தை சுமக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை மனநிறைவோடு செய்த அனுபவங்களும் இங்கே இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்வோம். இப்படியாக கடந்து வந்த அனுபவங்கள் நன்மையை கொடுத்திருந்தும் சில நேரங்களில் ஏமாற்றங்கள், வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். நாம் நினைத்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பார்கள். நம்மை புரிந்து கொள்ளாமல் பலர் இருந்திருப்பார்கள். பலர் நம்மை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருப்பார்கள். ஆனாலும் இந்த புதிய ஆண்டு மாற்றங்களை கொடுக்கும். கடவுள் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டு இல்லங்களை ஆசிர்வதிப்பார். புதிய புதிய அனுபவங்களின் வழியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்மைகளுக்கு நன்றியும் இழப்புகளுக்கு வருத்தத்தையும் நம்முடைய கடவுளுக்கு முன்னால் தெரிவித்து இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க கடவுளுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். புதிய ஆண்டு பிறக்கிற நேரத்தில் கடவுளுடைய ஆசிரை வேண்டி இந்த நாள், இந்த ஆண்டு இனிமையாக அமைய கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வானவர் கீதத்தை பாடி நாம் புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடு வரவேற்போம். Amen.
அன்பானவர்களே, புதிய ஆண்டு பிறந்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் ஒருவரை பார்த்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாள் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசியளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அரிரரோ அரிரரோ. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 4 முதல் 7. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள்ளே அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. படைத்தவரா கடவுள்
விண்ணப்பங்களை ஒன்று சேர்த்து மன்றாட்டுகளாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்வாதங்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் இருக்கச் செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைத்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்விழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகிலம் உலகம் தலைத்தோங்கிட வேண்டுமென்று இறையேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி இந்த புதிய ஆண்டிலே நாம் எடுக்கிற முதல் மன்றாட்டு, இந்த புதிய ஆண்டு முழுவதும் நமக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வெவ்வேறு இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கும் குடும்பத் தலைவர்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கும் தம்பதியர்களுக்காக, இன்னும் திருமண காரியங்கள் நிறைவேற திருமண வரன் கிடைக்க காத்திருக்கும் இளைஞர் இளம்பெண்கள், படிப்பை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள், மேற்படிப்பு செய்யக்கூடியவர்கள், வெவ்வேறு நாடுகளிலே இருந்து பிழைப்புக்காக சென்றிருப்பவர்கள், இப்படியாக நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய வேண்டுதலை முன்வைத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரை, பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் கொடுத்திருக்கிற கன்னி மரியாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தடுமாறுகிற பொழுதும் தவறி விழுகிற பொழுதும் அந்த கன்னித்தாய் எங்களை தாங்கி கரம் பிடிக்கிறாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள், சந்திக்கும் மனிதர்கள் அனைவர் வழியாகவும் எங்களுக்கு ஆசிரை தாரும். இன்று மோசே வழியாக நீர் உம்முடைய மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டிய முறை என்று சொல்லி உங்களுக்கு ஆசீர் கிடைப்பதாக, உங்களுக்கு அருள் கிடைப்பதாக, உங்களுக்கு அமைதி கிடைப்பதாக என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தியது போல நாங்களும் நீர் தரக்கூடிய ஆசீரை, அருளை, அமைதியை பற்றி வாழ எங்களுக்கு துணை செய்யும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும்
இவை எங்களுக்கு மாறுபடவாக. இயேசு பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த நள்ளிரவு நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த புனித இஞ்ஞாசியாருடைய ஆலயத்தை சூழ்ந்து நிற்கும் உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். நாங்கள் இந்த நள்ளிரவு நேரத்தை, புதிய ஆண்டை உம்முடைய பிரசன்னத்திலிருந்து தொடங்குகிறோம். உம்முடைய பிரசன்னம் மட்டுமல்ல, நீரும் எங்களோடு துணையாக வாரும். எங்களுடைய வாழ்க்கையில் இனி நாங்கள் கடந்து போகக்கூடிய பாதையிலே உம்முடைய துணை எங்களை பின்தொடரட்டும். நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, முயற்சிகளிலே வெற்றியை பெற உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நம்முடைய வாழ்நாட்களில் இன்னும் ஓர் வருடத்தை கொடுத்திருக்கிறவர், ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். இந்த இயேசுவினுடைய விருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
பிஞ்சு குழந்தையின் நெஞ்சை அள்ளும் அழகை சொல்லி சொல்லி எந்த நெஞ்சம் பாடும். காக்கும் வடிவாக வார்த்தை மனுவாக மண்ணை மீட்க வந்தார். மண்ணில் இறைமை காலூன்றி விண்ணின் விழுதாகி என்னை காக்க வந்தார். முன் சொன்ன இறைவாக்கின் பொருளாகினாய் என் வாழ்வில் குடிகொண்டு அருளாகினாய். தாழ்ந்தோரை நோக்கும் பெருவெள்ளம் போல என்
நீதி நிலை பெறும் அன்பு பெருகிடும் தன் இயேசு வரவா புதிய உலகினில் புவியில் அமைந்திடும் அவரின் அன்பு உறவா நன்னாளிது ஒரு பொன்னாளிது இறை படைப்பு அனைத்தும் மகிழ மண்ணீரிலே விண் வந்தது மண்ணின் புனிதம் எங்கும் கமழ இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக பிறந்திருக்கிற புதிய ஆண்டு 2024 நம் குடும்பங்களுக்கும் இல்லங்களுக்கும் நிறைவான கடவுளுடைய ஆசிரை அருளை அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருடலையாடங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடிக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
நமக்கெல்லாம் புனிதம் தந்திடுமே. உண்மை மலரவே உதித்த தேவனே, உற்சாக கீதங்கள்